எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நம்ம கருத்து பார்க்க போறோம். பகிர்வில் விசேஷித்தவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நான் விரும்புறேன். பகிர்வில் அப்படின்னு சொன்னா சுத்த தமிழா இருக்கு. மற்றவர்களுக்கு சொல்வதில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு தியானம் பண்ண வேண்டிய வசனம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான் என்று சொல்லி புரிந்திருப்பீங்க. யாரை குறித்து நம்ம பேச போறோம் அப்படிங்கிறது நாகமான குறித்து தான் நம்ம பேச போறோம். ஒருவேளை இந்த உலகத்துல பார்க்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெரிய மனுஷங்களா, நல்ல சக்திசாலியா, நல்ல எண்ணிக்கை உள்ளவர்களா, பணம் பெருத்தவர்களா ஒருவேளை நம்ம இருக்கலாம். ஆனா நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு குறைவு இருக்குதுங்க. அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தும் அவனும் குஷ்டரோகியாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாகமானை குறித்து நம்ம சொல்லுவோமா என்று சொன்னால், அவனுடைய குறை ஒரு குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனத்தில் சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். எவ்வளவு ஒரு சின்ன பெண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடிமையாக கொண்டு வரப்பட்டவள் சீரியாவுக்கு. நாகமானின் மனைவிக்கு பணிவிடை உதவி செய்யும்படியாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண். அவள் எப்படியாக ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறாள் என்பதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை அந்த சிறு பெண் இடத்துல நம்மள ஒருவேளை வச்சு பாருங்க. நான் ஒரு சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவள், அடிமையாகப்பட்டவள், மற்றவர்களுடைய வீட்டிலே ஒரு வேலை செய்கிறவர்களாக ஒருவேளை நான் இருப்பேனானால் நான் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவேனா? இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. இவங்க கணவனும் மனைவி யாரு நாகமானோ அவங்க மனைவியும் பேசி கொண்டிருந்ததை இந்த சிறு பெண் கேட்டுட்டு நாச்சியாரை பார்த்து 3ஆவது வசனத்துல, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரே ஆனால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லி ஒரு பெரிய செய்தி, நல்ல செய்தி அவ சொல்லுகிறார் நாச்சியாருக்கு. அப்போ இந்த நாச்சியாரும் அவளை விரும்பினதுனாலதான் அவள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்டு நாகமான் கிட்ட சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்த அந்த சிறு பெண் அவள் இப்படியாக சொல்கிறார், சீரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் எஜமான் சரியாகி விடுவார் என்று சொல்லி. உடனே இந்த நாகமானுக்குள்ளும் ஒரு சின்ன விசுவாசம் வருது. எவ்வளவோ மருத்துவம் செய்து பார்த்தோம், எவ்வளவோ காரியங்களை பண்ணி பார்த்தோம், இந்த குஷ்டரோகம் நீங்கல, இது மற்றவர்களுக்கு நான் எத்தனை நாட்கள் மறைத்து வைக்க முடியும், இதையும் செஞ்சுதான் பாப்போமே அப்படி என்று சொல்லி, அப்போது சீரியாவின் ராஜா நல்லது நீ போகலாம். போய் உடனே நாகமான் என்ன பண்றார், சீரியாவின் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார், இப்படியாக நான் போக விரும்புகிறேன். உடனே சரி நீ போ, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன செய்யறாரு, சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கடிதம் எழுதி கொடுக்கிறானே, எந்த விதத்திலும் உனக்கு ஹெல்ப் தேவைன்னா அவர் உனக்கு உதவி செய்வார் அப்படி என்று சொல்லி நிருபத்தை வாங்கி கொண்டு நாகமான் புறப்பட்டு செல்கிறார் சீரிய தேசத்திற்கு. போய் இஸ்ரவேலின் ராஜா கிட்ட அந்த நிருபத்தை கொடுத்த உடனே இஸ்ரவேலின் ராஜா 7ஆவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, அவன்கிட்ட இந்த இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தை நின்று நீக்கிவிட நான் என்ன ஒரு தீர்க்கதரிசியா, இல்ல நான் கடவுளா, நான் யாரு, ஒரு மனுஷனை கொல்றதுக்கும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நான் என்ன தேவனா, இவன் என்னை விரோதிக்க வகை தேடுகிறான் என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்ள. உண்மைதான், அந்த இஸ்ரவேலின் ராஜா சொன்னது உண்மைதான். ஒருவனுடைய குஷ்டரோகத்தை, ஒருவனுடைய குறைபாடுகளை, ஒருவனுடைய வியாதிய சரிப்படுத்துறதற்கு ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ராஜாவாலேயோ ஒன்னும் செய்ய முடியாது. அவன் ஏன் என்று சொன்னால், இஸ்ரவேல் ராஜா தீர்க்கதரிசியை குறித்து அவர் கேள்விப்படவில்லை, அதனால அவர் அப்படி சொல்லுகிறார். செய்தி எலிசாவுக்கு கேட்ட போது, இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கோபமடைந்ததை எலிசா கேள்விப்பட்ட போது
அதுக்குள்ள நாகமான் இங்க இருந்து கடந்து சென்று எலிசா தீர்க்கதரிசியை சந்திப்பதற்காக அங்க புறப்பட்டு செல்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏதோ ஒரு விசுவாசம் நாகமானுக்குள்ள, எப்படியாவது எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிராதா. கடைசியா நம்ம 5வது பாயிண்ட்டுக்குள்ள வருகிறோம். அவர் போய் எலிசாவை யோசிச்சுக்கிட்டு போறாரு. எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப பெரிய மனுஷன், கர்த்தருடைய மனுஷன், அவன்கிட்ட போனா சரியாயிடும்னு அந்த பெண்ணு சொன்னா, அந்த விசுவாசத்தோட நான் போறேன், அவர் வருவாரு, என்னை தடவுவாரு, எனக்கு அந்த வியாதி குணமாகும் என்று சொல்லி யோசித்து கொண்டு போகிறார். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரம் கிழிந்து கொண்ட எலிசா கேட்ட போது, நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜா சொல்லி அனுப்பினான். ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான் எலிசா தீர்க்கதரிசி. அப்படி நாகமான் குதிரைகளோடு ரதங்களோடு எலிசாவின் வாசற்படியில் நின்றான். இப்பதான் இங்கதான் ஹைலைட் என்ன பார்க்க போறோம்னா, அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். இங்க நாகமானுக்கு ஒரு கோபம் வருது. என்னது, எங்க சீரிய தேசத்துல இல்லாத நதியா? அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு நான் வந்திருக்கிறேன், குதிரைகளோட ரதத்தோட நான் வந்திருக்கிறதுனே. அவர் என்னை பார்த்து தலை மேல கை வைத்து ஜெபிப்பாரு, இல்ல என் குஷ்டரோகம் நீங்கும்படி என்னை தடவி கொடுப்பாரு என்றுல நான் நினைத்து கொண்டிருந்தேன். உடனே இங்க எலிசா சொல்றாரு, ஆள் அனுப்பி நீ யோர்தான் நதியில போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய். ஒரு சிறு பிள்ளையுடைய மாமிசம் போல புதிதாக மாறிவிடும். கேட்ட உடனே கோபமாகிறாரு. அங்க இல்லாமல நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நாகமான் கூட இருந்த ஆட்கள் எல்லாரும் நல்ல ஆட்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்களேன், நாகமான் வீட்டுல இருந்த சிறுபெண் மூலமாக இவனுக்கு அற்புதம் நடப்பதற்கு ஒரு வழிவாசல் திறக்கப்படுகிறது. இந்த நாகமான் கூட போன அந்த வேலையால பாருங்களேன், எஜமா அவர் அரிதானதை சொல்லியிருந்தா, கஷ்டமானதை சொல்லியிருந்தா நீங்க செய்திருக்க மாட்டீங்களா எஜமா? அவர் ஈஸியானதான் சொல்றாரு. யோர்தான்ல போயிட்டு நீ 7 தரம் முங்கி எந்திரதான சொல்றாரு, அரிதான இத சொல்லலையே, ஈஸியானதான் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம செஞ்சு பாத்துருவோமே. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? நம்மளுடைய உண்மையான சுகத்தையோ நல்ல காரியத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்களா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்? அந்த நாகமானுடைய வேலைக்காரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க கோவப்படாதீங்க, நம்ம தேசத்துக்கு நம்ம திரும்பி போக வேண்டாம், ஏதோ ஒரு நோக்கத்தோட நம்ம இங்க வந்திருக்கோம் எஜமா, நீங்க கோவப்படாதீங்க, எளிதான வேலையை தானே செய்ய சொல்லி இருக்கிறாரு, யோர்தான்ல போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு தானே சொன்னாரு, அது ஒரு பெரிய காரியம், அதையும் செய்து பார்த்துடும். உடனே அந்த வேலைக்காரனுடைய பேச்ச கூட நாகமான் கேட்டு போகிறாரு. அந்த யோர்தான் நதியில 7 தரம் ஸ்நானம் பண்ணுகிறாரு. அவர் 7வது தரம், 1ஆம் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் ஒன்னும் நடக்கல. 5ஆம் தரம், 6ஆம் தரமும் ஒன்னும் நடக்கல. விசுவாசித்து 7வது தரம் அவர் மூழ்கி எழுந்திருக்கும் போது அவருடைய மாமிசம் மாறி அவர் சுத்தமானதை பார்க்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அந்த நாகமான குறித்து நம்ம பார்த்தோம்ல, படை தலைவன், பெரிய மனுஷன், சீரியாவுக்கு கர்த்தர் ரட்சிப்பை அவன் மூலமாக கட்டளையிட்டு இருந்தார். ஆனா அவனுக்கு இருந்த அந்த சின்ன குஷ்டரோகத்தை அந்த சிறுபன், எனக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறாருப்பா, எங்க இஸ்ரேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருப்பா, அவர் சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த சிறு பெண்ணுடைய விசுவாசம் நாகமானுக்கு சுகத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சுகவீனமா இருந்தாலும் சரி, நீங்க மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்லுங்க. அது ஒண்ணு மாத்திரம்தான் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் இயேசுவால சுகமாக்க முடியாத ஒரு நோய் கூட கிடையாதுங்க. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதின்றதுபடி அவர் விசுவாசித்தார், அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு சென்றார். நாமும் விசுவாசிப்போம், ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். God bless you. Thank you.